சம்பளம் வாங்குறவங்க எதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வாங்குற பொருட்கள், சாப்பிட தேவைப்படுறது, இந்த சோப்பு, சீப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. இப்போ அதுலேருந்தும் நம்மளுக்கு காசு கையில் நிற்க போகுது அப்படின்றப்போ அந்த காசை நம்ம எப்படி சார் யூஸ் பண்ணலாம்? இப்போ டெய்லி வாங்குற பொருட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இதுவாகும். இப்போ பெரும்பான்மையாக இது பார்த்தோன்னா இந்த 5%க்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, மெடிசின்ஸ் ஆர் அக்ரி ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து 5%க்கு வருது. சில இது வந்து 0% கூட சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து 28லேருந்து 18 மாறுது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பெரும்பான்மையாக வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். லோவர் எண்டில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், ஆனால் வந்து சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கும். ஹையர் எண்ட் இந்த 18%ல பார்த்தோம்னா கம்மியான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், பட் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி சேவிங்ஸ் வரும். மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டு பட்ஜெட். ஒரு 1000 ரூபா நம்ம வந்து சேர்க்க முடிஞ்சதுன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுடைய செலவுகளுக்கு ஏற்ப அந்த விஷயம் வந்து மாறுபடும். பட் ஒரு 1000 ரூபா சேர்க்க முடிஞ்சுது அப்படின்ற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்டிங் சோர்ஸ் தான். ஏன்னா அதோட 1000 ரூபாவோட விலை வந்து ஒரு 25 இயர்ஸ்ல வந்து நீங்க அதை வந்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அதுவே வந்து 19 லட்சம் ரூபா ஆயிடும். பார்க்கறதுக்கு ஒரு 1000 ரூபா, ஆனா வந்து அதோட வேல்யூ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சேவிங் ஓரியன்ட் பிளான்ல நீங்க போனீங்கன்னா